Hello students, இந்த வீடியோவில் நம்ம 10th குவார்டர்லி எக்ஸாம் சயின்ஸ் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பருடைய மாடர்ன் பேப்பரை தான் பார்க்க போகிறோம். என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். பகுதி 1 அதாவது 12 1 மார்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது. செகண்ட், ஒரு லென்ஸின் திறன் 4D எனில் அதன் குவிய தொலைவு டேஷ். தேர்ட், கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் வெப்ப ஆற்றல் பரவும் திசைகள் டேஷ். ஃபோர்த், கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு. ஃபிஃப்த், நீரற்ற கரைசலை அடையாளம் காண்க. சிக்ஸ்த், ஆக்சிஜன் கிராம் மூலக்கூறு நிறை டேஷ். செவன்த், மெல்லிய படலமாக துத்தநாக படிவை பிற உலோகத்தின் மீது ஏற்படுத்தும் நிகழ்வு டேஷ் எனப்படும். எய்த், மலரின் இன்றியமையாத பாகங்கள் டேஷ். நைன்த், கீழுள்ளவற்றுள் எது நாளமுள்ள சுரபியாகவும் நாளமில்லா சுரபியாகவும் செயல்படுகின்றது. 10th, ரேன்வீர் கணுக்கள் காணப்படும் இடம் டேஷ். 11th, வேர் தூவிகளானது ஒரு டேஷ். 12th, கிராஃப் சுழற்சி இங்கு நடைபெறுகின்றது டேஷ். பகுதி 2 2 மார்க் கொஸ்டின் 7 கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணோம். 22nd கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். 13th ஒன் வந்து திருப்புத்திறன் தத்துவம் வரையறு. 14th, பாயில் விதியை கூறுக. 15th, அணுக்கட்டு எண் வரையறு. 16th, இரும்பு துருப்பிடித்தலுக்கான இரு காரணங்கள் தருக. 17th, கீழுள்ளவற்றுள் தலா ஒரு எடுத்துக்காட்டு தருக. திரவத்தில் வாயு, திரவத்தில் திண்மம், திண்மத்தில் திண்மம், வாயுவில் வாயு. 18th, முயலின் பல் வாய்ப்பாட்டினை எழுதுக. 19th, ஹோல்டிங் என்றால் என்ன, அதை எப்படி செயற்கையாக ஊக்குவிக்கலாம். 20th, கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் ABC மற்றும் D ஆகிய பாகங்களை அடையாளம் காண்க. 21, இதய வால்வுகளின் முக்கியத்துவம் என்ன. 22, 5th, ஒமேகா மின்தடை கொண்ட மின் சூடேற்றி ஒரு மின்மூலத்துடன் இணைக்கப்படுகின்றது. 6A மின்னோட்டமானது இந்த சூடேற்றி வழியாக பாய்கிறது எனில் 5 நிமிடங்களில் உருவாகும் வெப்பத்தின் அளவை காண்க. பகுதி 3 4 மார்க் கொஸ்டின், அதில் 32 வந்து கம்பல்சரி கொஸ்டின். கிட்ட பார்வை மற்றும் தூர பார்வை குறைபாடுகளை வேறுபடுத்துக. 24, நல்லியல்பு வாயு சமன்பாட்டினை தருவி. 25, பொது இயற்பியல் விதியின் பயன்பாட்டினை விவரி. 26, குறிப்பு வரைக தெவிட்டிய கரைசல் தெவிட்டாத கரைசல். 27, ஈரம் உறிஞ்சும் சேர்மங்களுக்கும் ஈரம் உறிஞ்சா சேர்மங்களுக்கும் இடையேயான வேறுபாடுகளை எழுதுக. 28, ஈஸ்ட்ரோஜன்கள் எங்கு உற்பத்தியாகின்றன, மனித உடலின் இவற்றின் பணிகள் யாவை. 29, ஜிப்ரிலின்களின் வாழ்வியல் விளைவுகளை எழுதுக. 30, இரத்தத்தின் பணிகளை பட்டியலிடுக. 31 வந்து பொறுத்துக. நிசில் துகள்கள், ஹைப்போதலாமஸ், சிறுமூளை, ஸ்வான் செல்கள். செகண்ட் ஒன் வந்து ஒளிச்சேர்க்கையின் போது வெளிப்படும் ஆக்சிஜன் டேஷிலிருந்து கிடைக்கின்றது. அதில் வந்து செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை டேஷ். 32 இதுதான் கம்பல்சரி கொஸ்டின். கால்சியம் கார்பனேட்டில் உள்ள ஒவ்வொரு தனிமத்தின் சதவீத இயைபை காண்க. பகுதி 4 3 கொஸ்டின் எழுதணும். இது வந்து 7 மார்க் கொஸ்டின். 32 அதாவது 33 ஸ்டார்ட் ஆகுது. மின்னோட்டம் என்றால் என்ன, மின்னோட்டத்தின் அலகை வரையறு. மின்னோட்டத்தை எந்த கருவியின் மூலம் அளவிட முடியும், அதனை ஒரு மின்சுற்றில் எவ்வளவு இணைக்கப்பட வேண்டும், அல்லது உந்தமாறா கோட்பாட்டை கூறி அதனை மெய்ப்பிக்க. செகண்ட் ஒன் அதிலேயே வானம் ஏன் நீல நிறமாக தோன்றுகின்றது. 34, ஒப்பு மூலக்கூறு நிறைக்கும் ஆவி அடர்த்திக்கும் உள்ள தொடர்பினை வருவி. அதில் செகண்ட் ஒன் ரசக்கலவை என்றால் என்ன, ஒரு எடுத்துக்காட்டு தருக. அல்லது MgSO4 7H2O உப்பை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழ்கின்றது. கரைதிறன் வரையறு, நீரேறிய உப்பு வரையறு. 35th, பூக்கும் தாவரங்களில் நடைபெறும் பால் இனப்பெருக்கத்தின் நிகழ்வுகளை எழுதுக. முதல் நிகழ்வின் வகைகளை கூறுக. அந்நிகழ்வின் நன்மைகள் மற்றும் தீமைகளை குறிப்பிடுக. அல்லது நியூரானின் அமைப்பை
படத்துடன் விவரி, அனிச்சை வில் என்பதை வரையறு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்.